ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யூடியூப்லேருந்து ஒரு மெயில் வந்திருந்ததுங்க. கிரியேட்டிவ் கலெக்டிவ் ப்ரோக்ராம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக பெங்களூர் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா போகக்கூடாதா யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் சக்திவேல் ப்ரோ தான் வாங்க போகலான்னு சொன்னார். ஒரு வழியாக கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம பசங்களை எல்லாத்தையுமே வந்துட்டு அறுவடை பண்ணி வீட்டில் கொடுத்து சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லியாச்சு. கூடவே கீரை வந்து நல்லாவே விளைஞ்சிருந்தது. அந்த கீரையும் பறித்து கொடுத்து சமைச்சு சாப்பிட்டுடுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு வழியாக பெங்களூர் போயாச்சு. போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கியாச்சு. இறங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஏற்ற மாதிரி பார்த்தாலே இந்த மரத்தில் அப்படி ஒரு பூக்கள் வந்து சூப்பராகவே இருந்ததுங்க. பெங்களூர் மக்கள் இருந்தீங்க அப்படின்னாக்கா இது என்ன மரம் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே வந்துட்டு வளைச்சி நானும் சக்திவேலும் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு வழியாக கூகுள் ஆஃபீஸ் கிட்டே போயாச்சு. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னாக்கா சக்கரக்கட்டி பழத்தோடைய மரத்தில் இவ்வளோ பழங்கள் பெருசாகவே இருந்ததுங்க பெங்களூரில். அது எல்லாத்தையுமே பறித்து சாப்பிட்டாச்சு. இப்போ வந்துட்டு கூகுள் ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சாச்சுங்க. பயங்கர பிரமிப்பாகவே இருந்தது அந்த பில்டிங்லாம் பார்க்குறதுக்கு. அது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துட்டு செல்ஃபியும் வந்துட்டு எடுத்தாச்சு அந்த பில்டிங்க்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறமா சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்பவே வந்துட்டு வெல்கம் பண்ணியிருந்தாங்க கன்னடத்தில். அதுக்கப்புறமா அங்கே உள்ள ஒரு சில பிளான்ட் எல்லாமே வச்சுருந்தாங்க, இன்டோர் பிளான்ட்டை முக்கியமாக. அதை நம்ம மக்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக அதை வந்துட்டு வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்தாச்சு. நல்லாவே இருந்தது அதில் பார்க்குறதுக்கு. கூகுள் ஆஃபீஸில் வச்சுருந்த இன்டோர் பிளான்ட் எல்லாமே வந்துட்டு சூப்பராகவே இருந்ததுன்னு தான் சொல்லணுங்க. அப்புறம் டெக்கரேட் பண்ணியும் வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதையும் வந்துட்டு கேமரா எடுத்தாச்சு. அடுத்தது என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. பயங்கர ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ஐடி கார்டெலாம் காட்டி கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நல்லாவே இருந்தது, சத்தானவும் இருந்தது. இருந்தாலும் நம்ம கீரையை சாப்பிட முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கமும் இருந்தது. பரவாயில்ல, அடுத்தது வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இதெல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஈவெண்ட்டை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த மாதிரி கண்டென்ட் போடணும், எப்படி போடணும் அப்படின்றத பற்றி தெளிவாகவே வந்து விளக்கி சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அங்கே நிறைய கிரியேட்டர்ஸ் வந்திருந்தாங்க. எல்லாமே நிறைய சஜஷன் சொன்னாங்க. ரொம்பவே அன்பாகவே பழகினாங்க பெங்களூர்காரங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல் கண்டென்ட் என்னென்ன போடுறீங்க அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு சின்ன ட்ராயிங் மாரி வரைங்கன்னு சொன்னாங்க. அதை எல்லாமே வரைஞ்சிட்டு நானும் சக்திவேலும் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்துட்டு கிளம்பியாச்சுங்க. இது எல்லாமே சாத்தியம் வந்துட்டு நீங்கள் மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய தோட்டங்க. கண்டிப்பாக இந்த நேரத்தில் 2 பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த பதிவு எப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.